சாமி, இது வரைக்கும் எனக்காக நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முத தடவையா இப்போ உன்கிட்ட ஒன்று நான் கேட்குறேன். நான் கனவுல கண்டது கனவாவே இருக்கட்டும் சாமி. எந்த காரணத்தை கொண்டும் நிஜமாக கூடாது. சிவாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் சாமி. எனக்கு அது போதும். சுபத்ரா, சுபத்ரா, என்னம்மா சொல்லு. என்ன சுபத்ரா இப்படி பல்லி மாதிரி போய் செவுத்துல ஊட்டிக்கிட்டு இருக்க? நீ வேறம்மா சக்திய பாத்துட்டு இருந்த. ஏமா அந்த மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சியா? பாக்குற மாதிரியா இருக்கு? அதுக்கு பதிலா ஒரு கண்ணாடி எடுத்து உன் முகத்தையே நீ பாத்துக்கிட்டு இருக்கலாமே. அம்மா, நான் அவ மூஞ்சிய பாக்கலமா, அவ நடந்துக்கிறத பார்த்தேன். அப்படி என்னமா நடந்துக்கிட்டா? சிவாவுக்கும் சக்திக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளை இந்த வீட்டை விட்டு ஈஸியா வெளியில துரத்தி விட்டுறலாம். ஆமா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு நீ எப்படிமா சொல்ற? சிவா இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பும் போது கால்ல இடிச்சுக்கிட்டாமா. அதுக்கு இந்த சக்தி எப்பவும் இல்லாம அப்படி பதறனா. அதுக்கு சிவா அவளை நல்லா திட்டிட்டு போயிட்டான். ஆனா இவ எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருந்தா. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமும் சக்தி டென்ஷனாவே இருந்தா. இப்போ அவ அதே டென்ஷனோட போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே புதுசா இருக்குமா? அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்குமா சிரிக்கிற? என்ன சுபத்ரா, நீ சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கூட பெருசா யோசிக்கிற? என்னமா சொல்ற? பின்ன என்னமா, அந்த சக்தி எப்படா டைம் கிடைக்கும் உன்னை எப்படியெல்லாம் குழப்பி விடலான்னு தெரியறா. நீ என்னடான்னா அவ செய்யற சின்ன விஷயத்த கூட சந்தேகத்தோட பாக்குற. அது பத்தாதம்மா அவளுக்கு. வெறும் வாய மெல்றவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி அவ உன்னை குழப்பி விட்டு அலைய விடுறாமா. அவளா மாதிரி ஒரு கேடி பில்ல கில்லாடி ரங்காவே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. இத பாரு சுபத்ரா, தேவையில்லாம நீ அவளை நினைச்சு குழப்பிக்காத. நான் சொல்றத கேளு. அந்த மீனாட்சி சூடா மிளகு பொங்கல் செஞ்சு வச்சிருக்கா. வாசமே தூக்குது. வா, நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். எரிச்சல் கலப்பதமா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு பசிச்சா போய் சாப்பிடு போ. எதுக்குமா இப்படி கோவிச்சுக்கிற? சரி, நீ சொல்ற மாதிரியே அவங்களுக்குள்ள பிரச்சனையே இருந்தாலும் அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? அம்மா, முதல்ல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி அதையே காரணமா வச்சு அந்த சக்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணுமா. உன் திட்டம்லாம் நல்லதாமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கணுமே. எனக்கு என்னமோ அவ உன்னை குழப்பி விடத்தான் இப்படி எல்லாம் நடிக்கிறாளோன்னு தோணுது. ஒருவேளை அம்மா சொல்றது உண்மையா இருக்குமோ? கிடையாது, உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஷூர், நோ ப்ராப்ளம், பண்ணிடலாம். நான் இப்போ ஆஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கேன். வந்த உடனே இமிடியேட்டா உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணிடுறேன். போன தடவை வாங்கிட்டு போன முறுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா செஞ்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஐயா முறுக்கு இங்க வாங்க. நான் வரேன் தம்பி. சார் கார், சார் கார் வருது சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ
அட பாவமே. வலி உயிர் போகுது. ஐயோ சார் என்னாச்சு? சார், சார் என்னாச்சு சார்? என்ன என்னாச்சு? சார், ஏன் என்னாச்சு? அறிவு இருக்கா உனக்கு? வண்டி எவ்வளவு ஸ்பீடா ஓட்டு வருவா? பாவம்ல பெரியவரு. நீ பணக்காரங்க எல்லாம் இப்படிதான். ஈவே இருக்கும் கொஞ்சம் கூட இருக்காது. ஜோ அறிவில்ல உனக்கு? எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? போயா. அவரை திட்டாதீங்க, தப்பு என் மேலதான். நான் தான் கார் வரத பார்க்காம ரோட கிராஸ் பண்ணிட்டேன். பேசிட்டே இருக்காம ஹாஸ்பிடல் கூட்டி போற வழி பாருங்க சார். பரவாயில்ல எந்திரிங்க. தூக்குங்க, பாத்து. எந்திரிங்க, பாத்து பாத்து எந்திரிங்க. பாத்து மெதுவா. முடியலையே. யாராவது ஒரு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஏங்க நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஐயா வாங்க. ஆ, ஆ, ஐயோ, ஆ, பாத்து பாத்து வாங்க. நிக்கவே முடியலையே. இந்த காலம் ஊனி வாங்க சார். கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கோங்க. இருங்க சார் இருங்க. டோரை பிடிச்சுக்கோங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். பார்த்து சாஞ்சுக்கோங்க. இருங்க இருங்க இருங்க. அம்மா, சாரிப்பா, என்னதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை? சார் அப்பெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க சார். ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா தப்பு என் மேலேயும் தான் இருக்கு. வெறும் சாரின்னு சொன்னா உங்க வலி போயிருமா சார்? ஐயோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு உங்களுக்கு குணமாற வரைக்கும் நான் இருந்து பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பாவம், நீங்க எங்க அவசரமா வேலையை கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. என்னால உங்க வேலை பாதிக்க வேண்டாம். என்ன ஒரு ஆட்டோல அனுப்பிச்சிடுங்க, நான் போயிடுறேன். சார் அப்பெல்லாம் எதுவும் எனக்கு எந்த அவசரமான வேலையும் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு நான் ரிலாக்ஸா போறேன் சார். சார் என்னாச்சு சார்? ரொம்ப பெயினா இருக்கா? வயசாயிடுச்சு இல்லப்பா, அதனாலதான் வலியை தாங்க முடியல. ஐயோ, தம்பி, எனக்கு ஒரு சின்ன உதவிப்பா. சொல்லுங்க சார். இதுல என் பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னா என் பொண்ணு வந்துருவா. எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். பாவம், நீங்க தனியா வேற கஷ்டப்படுறீங்க. அதான். இருங்க ஃபோன் பண்றேன் சார். ஹலோ ஹலோ ஹலோ. இந்த ஒரு நிமிஷம் இருங்க மேடம். எங்க அப்பா தாம்மா பேசுறேன். அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? பொண்ணு இல்லம்மா, அப்பாவுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்பப்பா? எப்படிப்பா? எங்கப்பா இருக்கீங்க? பொண்ணு, நீ பதட்டப்படாத. எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா நான் இருக்கீங்கல்ல? நல்லாதாம்மா இருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். என்ன இங்க ஒருத்தர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவரு கூட தான் நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் சொல்றேன். நீ வந்துடுறியா? வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பா சரிம்மா, வந்துடுறேன். நான் வச்சிடுறேம்மா. சரிப்பா. கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சார். முதல் ஹாஸ்பிட்டல் போகலாம். குட் மார்னிங் சக்தி மேடம். சக்தி மேடம். சக்தி மேடம். என்ன ரன்பீர்? என்ன மேடம், நான் குட் மார்னிங் சொல்றேன், நீங்க கண்டுக்காமையா இருக்கீங்க. சாரி ரன்பீர், கவனிக்கல. குட் மார்னிங். என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? எப்பவும் கலகலன்னு பேசிட்டே இருப்பீங்க, இப்ப டல்லா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரன்பீர், லேசா தலைவலிக்குது, அவ்வளவுதான். இருங்க மேடம், நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சக்தி மேடம், பாஸ் எங்க? அவர் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆடிட்டர் ஆபீஸ்க்கா? எப்ப போனாரு? வீட்ல இருந்து கிளம்பும்போதே அங்கதான் போனாரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இப்பதான் ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, பாஸ் இன்னும் அங்க போலையாம். பாஸ்க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க ரன்பீர்? அவர் என்கிட்ட ஆடிட்டர் ஆபீஸ்க்கு தான் போறேன்னு சொன்னாரு. மேடம், உடனே பாஸ்க்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க. என்னாச்சு மேடம்? போன் எடுக்கல. பதட்டப்படாதீங்க மேடம், ஒருவேளை பாஸ் ஏதாவது மீட்டிங்ல இருக்கலாம், அதனால தான் போனை எடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பாருங்க. நான் வரேன் மேடம். டாக்டர்,
மிஸ்டர் சிவா சிவா மிஸ்டர் சிவா பேஷண்டோட ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னும் வாங்கல டாக்டர். முதல்ல போய் அதை வாங்கிட்டு வாங்க. ஓகே Okay. டாக்டர். சத்தியா இவளுக்கு நேரங்காலமே தெரியாது. எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா? மேடம் எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கால் அடிபட்டா நேரா போய் செகண்ட் ரைட் போங்க. ஓகே தேங்க்ஸ் மேடம். இவ்வளோ கால் பண்ணி. ஹலோ ஏய் சாரி சார் சாரி சார் சாரி சார் ப்ளீஸ் சாரி சார் சாரி சார். அண்ணே எங்க அப்பா கால்ல அடிபட்டு இங்க தான் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டுன்னு தெரியல. எங்க இருக்காருன்னா? கால் அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரா? அவர் பேர் என்னம்மா? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியா? ரைட் சைடுல போய் 2வது ரூம். தேங்க்ஸ்ண்ணா. ஒருவேளை இவங்க தான் பெரியவரோட பொண்ணும். இப்போ வேற திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கும். அப்பா அப்பா என்ன பாச்சு? ஏம்மா அழற? அப்பா ஒண்ணும் இல்லடா, சின்ன காயம்தான். ரெஸ்ட் எடுத்தாலும் சரியா போயிடுமா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வந்திருக்க கூடாதா? என்னம்மா இது? நான் என்னமோ வேணும்னு போய் இடிச்சிட்டு விழுந்த மாதிரி சொல்றேன். இதெல்லாம் எதிர்பாராம நடக்கிறதானம்மா. நம்மள தெரிஞ்சா செய்யறோம். அப்பா இந்த வயசான காலத்துல நீங்க ஏன்பா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ பாவம்மா. நீ வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி உனக்கு வேலை கிடைக்கலையே. அவசரப்படாத. உனக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா. எனக்கு என் திறமையை விட நீங்க தான்ப்பா முக்கியம். கிடைக்கிற வேலைக்கு நான் நிச்சயமா போக போறேன். ஆமா, நீ அட்டென்ட் பண்ண இன்டர்வியூ என்னாச்சுமா? இல்லப்பா செலக்ட் ஆகல. ஏம்மா, நீ தான் நல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் உனக்கு கிடைக்கல? கிடைக்கலப்பா விடுங்க. வேலை கிடைக்காததுக்கு காரணம் சொல்லிட்டா இருப்பாங்க. செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பா நான் இருக்கேன். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்புறம் திரும்பி வேலைக்கு போயிடுவேன். என்னது 2 நாள்ல வேலைக்கு போறீங்களா? வாங்க டாக்டர். சார் என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவீங்களா? கொஞ்சம் இருங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். உங்களுக்கு போன்ல மைல்டு ஃப்ராக்சர் இருக்கு. அதனால மாவு கட்டு போட வேண்டியது இருக்கு. நீங்க வெயிட் தூக்குனாலோ வெயிட் போட்டாலோ அந்த வெயிட் தாங்காம போன் ஃபுல்லா ஃப்ராக்சர் ஆயிடும். அப்புறம் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க 2 மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நான் சொல்றேன். இங்க பாருங்கம்மா, அது வரைக்கும் இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. ம். என்ன நடந்தாலும் சரி, என் படிப்புக்கு ஏத்த வேலையோ இல்லையோ அதை நான் செய்ய தான் போறேன். அம்மா இரும்மா, அவசரப்படாத. பொறுத்தது பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் நீ நினைச்ச வேலை கண்டிப்பா கிடைக்குமா. எதுவா இருந்தாலும் எமோஷன்ல முடிவெடுக்காதீங்க. நீங்க உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே? தம்பி, நீங்க அங்கேயே நிக்கிறீங்க, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. சார் நீங்க எந்திக்காதீங்க, உட்காருங்க. கங்கா, ம்? இவருதாம்மா என்ன கார்ல கொண்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துல அப்பாவை கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டீங்க. பரவாயில்லைங்க. அவங்க அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அக்கறை யாருக்குங்க இருக்கு? சார் யாரா இருந்தா என்ன சார், அடிபட்டிருக்கும் போது அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு வருமா சொல்லுங்க? சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. எங்க அப்பாட்ட சொல்லி என்ன வேலைக்கு அனுப்ப சொல்லுங்க. இந்த நிலைமையில அவர் எப்படி சார் வேலைக்கு போக முடியும்? சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அவளோட திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகட்டும். அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்பா
அப்பா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. என் திறமையை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். சார் ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? கங்கா. கங்கா. கங்கா, உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைச்சா உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார். டன். என்ன தம்பி சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாம் சார். கங்கா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் லயோலா காலேஜ்ல. தட்ஸ் பெட்டர். ஒன் செகண்ட். கங்கா, அதான் என்னோட விசிட்டிங் கார்டு. நாளைக்கு என்னோட கம்பெனிக்கு மார்னிங் ஒரு 11 o'clock வாங்க. வரும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், ரெஸ்யூமே எல்லாமே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சார், பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ரெடியா இருங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. இருக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் சார். கங்கா, எப்படிங்க சார்? நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து செய்றேன். சரியா? கங்கா, நீங்க நாளைக்கு ஆபீஸ் வந்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகே? கண்டிப்பா வந்துடுறேன். நான் வரேன் சார். என்ன தம்பி இப்படியே கிளம்புறீங்க? உள்ள வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சார், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வந்து சாப்பிட்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் உள்ள வந்துட்டு போங்களேன். அப்பா, பரவாயில்ல சார். அவர்தான் கிளம்புறேன்னு சொல்றாருல, விடுங்கப்பா. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. அப்பா எப்பவுமே இப்படிதான். வீட்டுக்கு யார் வந்தாலும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு கவனிக்காம விடவே மாட்டார். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல சார், நீங்க கிளம்புங்க. வரேன் சார். ஆமா. அப்பா, சார், பாத்து, பார்த்து. கங்கா, இட்ஸ் ஓகே, நீங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து வாங்க சார். இந்த காலை எடுத்து வச்சு வாங்க. அம்மா. மரகதம், மரகதம். சார், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உட்காருங்க ஃபர்ஸ்ட். நீங்களும் உட்காருங்க தம்பி. சரி சார், நான் உட்காந்துக்கிறேன். நீங்க பார்த்து உட்காருங்க. காலை முன்னாடி நீட்டிக்கோ. மரகதம். ஐயோ, என்னங்க, என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. என்னங்க இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க, ஒண்ணு இல்லைன்னு சாதாரணமா சொல்றீங்களே. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆனா உனக்கு தான் பிபி ஏறும். எனக்கு பிபி ஏறினா ஏறிட்டு போகட்டும். முதல்ல உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா. சார் தான் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. அப்படியா? ரொம்ப நன்றி தம்பி. இந்த காலத்துல இடிச்சவனே கண்டுக்காம போகும்போது நீங்க இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. அம்மா, முதல்ல காஃபி போட்டு கொடுமா. சரிம்மா, கொண்டு வரேன். ம். உங்களுக்கும் காஃபி. வேண்டாம்மா, அவருக்கு மட்டும் கொடு. சரி, இதோ வந்துடுறேன் சார். பாவம், ரொம்ப பயந்த சுபாவம். கால்ல கட்டப்பத்தோட பயந்துட்டா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சார், நாளைக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். காஃபி எடுத்துங்க தம்பி, சார். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூம்மா. இந்தாங்க. ஏங்க, இப்ப வச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிதான் அடிபட்டுச்சுன்னு. நீ விட மாட்ட. சரி சொல்றேன். ஒரு காரு லேசா வந்து மோதிருச்சு. என்னது, கார் மோதிருச்சா? அந்த கார்காரன் விளங்குவானா? நாசமா போயிடுவான். போற வழியிலே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. பாருங்க, அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. அவனுக்கு தவிச்ச வைக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அவன் குடும்பமே விளங்காம போயிட போகுது பாருங்க. அம்மா, அப்படிலாம் திட்டாதம்மா. ஏண்டி, நான் அப்படிதான் திட்டுவேன். பாவம்மா இவரு. இவரை நான் எதுக்கடி திட்டுறேன்? இடிச்சிட்டு போனவன தானே திட்டினேன். ஐயோ அம்மா, இடிச்சதே இவருதான். என்னடி சொல்ற? இடிச்சதே இவருதானா? ஆமாம்மா. ஏன் தம்பி, கார் ஓட்டும் போது எங்கேயாவது கவனத்தை வச்சு ஓட்டுவீங்களா? இதே எங்கள மாதிரி ஆளுங்க ரோட்டை கவனிக்காம குறுக்க வந்தா என்ன கத்துவீங்க? இப்படி பொறுப்பு இல்லாமையா கார் ஓட்டுவீங்க? மரகதம், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. ஏங்க, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க கவனிக்காம வண்டி ஓட்டிட்டு வந்தா நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. பணத்தை கிணத்தை கொடுத்து சரி கட்டிடுவீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதான வேலை. இவரு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு அடுத்த வேலைக்கு ஒலைய கொதிக்கும். இப்ப அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அம்மா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதம்மா. அவரு மேல ஒன்னும் தப்பில்ல.
அப்பா தான் கவனிக்காம ரோட்டை கிராஸ் பண்ணிட்டாரு, அதுவும் ஒரு காரணம். ஆமாம்மா. இங்க பாருங்கம்மா, சார் சீக்கிரமா குணமாகணும். அது மட்டும் இல்ல, தப்பு யார் மேலங்கிறத இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்க குடும்பத்துக்கு தேவை ஒரு வருமானம். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆமாம்மா, சார் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அப்படியா? ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரோட்ல நடந்து போறவங்க மேல தப்பு இருந்தா கூட நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டிட்டு போங்க. சரிங்க சார். சரிங்க, ரொம்ப உடம்ப நன்றி. பாத்துக்கோங்க. கங்கா, நாளைக்கு மறக்காம ஆபீஸ்க்கு டயத்துக்கு ஓகே வந்துருங்க. சார். வரேம்மா. அம்மா கூட போய் அனுப்பிட்டு வரேன். சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க. நாளைக்கு பஞ்சுவலா ஆபீஸ்க்கு வந்துருங்க. பாத்துக்கோங்க. ஓகே சார்.